நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது முயல்கள். காட்டில் மட்டும் அல்ல, வீட்டிலும் முயல்களை காணலாம். முயல்களின் சிறப்புகள் குறித்து காணலாம். நான் உங்கள் நண்பன் உதயா. பதிவின் உள்ளே போகலாம். தாய்மொழியம் தமிழுக்கும் தமிழ் இறைவன் முருகனுக்கும் தமிழ் உறவுக்கும் பிற உறவுக்கும் வணக்கம். முயல்கள் சமவெளிக் காடுகள், சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள் மற்றும் பாலை நிலங்களில் வாழும் விலங்கினமாகவும் முயல்கள் கூட்டமாக வாழ்பவை. வட அமெரிக்காவில் முயல்கள் அதிக எண்ணிக்கையில் வசிக்கின்றன. முயல்கள் ஐரோப்பியா, தென்மேற்கு ஆசியா, சுமத்ரா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் ஜப்பானின் சில தீவுகளை பிறப்பிடமாக கொண்டுள்ளன. முயல்கள் தசைகள் கொண்ட பின்னங்கால்களை கொண்டுள்ளன. அவை அதிகபட்ச சக்தி, சூழ்ச்சி மற்றும் முடுக்கம் ஆகியவற்றை 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கின்றன: கால், தொடை மற்றும் கால். முயலின் பின்னங்கால்கள் மிகைப்படுத்தப்பட்ட அம்சமாகும். முயல்கள் மற்றும் கழுதை குழி முயல்கள் லெபோரிடே என்ற குடும்பத்தின் கீழ், லெபுஸ் என்ற பேரினத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. குழிமுயல்கள் எந்த குடும்பத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளனவோ அதே குடும்பத்தின் கீழ்தான் குழிமுயல்களும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முயல்கள் அளவு மற்றும் வடிவத்தில் குழிமுயல்களை விட பெரியவையாக உள்ளன. ஒரே விதமான உணவை உண்கின்றன. முயல்கள் பொதுவாக தாவர உண்ணிகளாகவும் மற்றும் நீண்ட காதுகளை உடையவையாகவும் வேகமாக ஓடக்கூடியவையாகவும் உள்ளன. இவை வழக்கமாக தனியாகவோ அல்லது 2 முயல்களாகச் சேர்ந்தோ வாழ்கின்றன. முயல் இனங்கள் ஆப்பிரிக்கா, யுரேசியா, வட அமெரிக்கா மற்றும் சப்பானிய தீவு கூட்டத்தை பூர்வீகமாக கொண்டவை. முயல் என்ற சொல்லை தங்கள் பேரில் கொண்டுள்ள 5 லெபோரிடே குடும்ப உயிரினங்கள் உண்மையான முயல்களாக கருதப்படுவதில்லை. ஹிஸ்பிட் முயல் மற்றும் 4 இனச் சிவப்பு பாறை முயல்கள். அதே நேரத்தில் கழுதை குழிமுயல்கள் எனப்படுபவை முயல்கள் ஆகும், குழிமுயல்கள் அல்ல. 1 வயதுக்கும் குறைவான முயல் ஆங்கிலத்திலே லெவரெட் என்று அழைக்கப்படுகிறது. பல முயல்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் ஆங்கிலத்தில் ட்ரோ என்று அழைக்கப்படுகிறது. முயல்கள் வேகமான விலங்குகளாகும். ஐரோப்பிய முயல் மணிக்கு 56 கிலோமீட்டர் வரை ஓடக்கூடியது ஆகும். வட அமெரிக்காவின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் காணப்படக்கூடிய 5 இனங்களைச் சேர்ந்த குழிமுயல்கள் மணிக்கு 40 மைல் வரை ஓடக்கூடியவையும் ஒரே தாவலில் 3 மீட்டர் வரை தாவக்கூடியவையும் ஆகும். லெபோரிடே குடும்பத்தின் மற்ற இனங்கள் போல முயல்கள் தங்கள் குட்டிகளை தரைக்கு கீழ்வளைகளில் அல்லது குழிகளில் பெற்றெடுப்பதில்லை. மாறாக பள்ளமற்ற தாழ்வான பகுதிகள் அல்லது புற்களாலான தட்டையான கூட்டின் மேல் பெற்றெடுக்கின்றன. முயல் குட்டிகளுக்கு குழிமுயல் குட்டிகளைப் போல் குழிகள் அல்லது வளைகளால் ஏற்படுத்தப்படும் பாதுகாப்பு கிடைப்பதில்லை. மாறாக இயற்கையானது முயல் குட்டிகளுக்கு பிறக்கும் போதே உரோமத்தையும் திறந்த கண்களையும் கொடுத்துள்ளது. இவற்றால் பிறந்தவுடன் தன்னிச்சையாக இருக்கவும் தங்களை தற்காத்து கொள்ளவும் முடியும். மாறாக குழிமுயல் குட்டிகள் மற்றும் பஞ்சுவால் குழிமுயல் குட்டிகள் கண் பார்வையற்று உரோமமின்றி பிறக்கின்றன. முயல்கள் இணைந்த அல்லது இயங்கக்கூடிய மண்டையோடுகளை கொண்டுள்ளன. இது பாலூட்டிகளிலேயே ஒரு தனித்துவமானது ஆகும். ஆப்பிரிக்க நாட்டுப்புற கதைகளில் முயல்கள் ஏமாற்றும் குணம் கொண்டவையாக கூறப்படுகின்றன. சீனா, சப்பான் மற்றும் மெக்சிகோ உட்பட பல நாடுகளின் கலாச்சாரங்களில் நிலவின் கருப்பு பகுதிகள் ஒரு முயலாக கருதப்படுகின்றன. லெபுஸ் விண்மீன் கூட்டமும் ஒரு முயலை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கருதப்படுகிறது. ஐரோப்பிய பாரம்பரியத்தில் முயல் 2 குணங்களான வேகம் மற்றும் துணிவின்மையை குறிக்கிறது. ஈசாப்பின் நீதி கதைகளில் நன்கு அறியப்பட்ட ஆமை மற்றும் முயல் கதையில் முயலானது தன் வேகத்தின் மீது வைத்த அபரிமிதமான நம்பிக்கையின் காரணமாக ஓட்டப்பந்தயத்தில் தோற்கிறது. அயர்லாந்து நாட்டுப்புற கதைகளில் முயலானது பெரும்பாலும் சித், தேவதை அல்லது மற்ற சிறு மத கடவுள்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. இந்த கதைகளில் முயல்களுக்கு தீங்கு செய்யும் கதாபாத்திரங்களுக்கு பெரும்பாலும் பயங்கரமான விளைவுகள் ஏற்படுகின்றன. குழிமுயல் உலகின் பல பகுதிகளிலும் காணப்படும் ஒரு பாலூட்டி விலங்காகும். குடும்பமாக வாழும் இவை தாவர உண்ணிகளாகும். இவை 4 முதல் 10 ஆண்டுகள் உயிர் வாழ்கின்றன. இறைச்சிக்காக பண்ணைகளிலும் செல்ல விலங்காக வீடுகளிலும் வளர்க்கப்படுகின்றன. இவற்றின் காதுகள் இவற்றை குளிர்மையாக வைத்திருக்க உதவுகின்றன. வட அமெரிக்காவில் வாழக்கூடியவை பிக்மி முயல்கள். உலகிலேயே மிக அரிதான சிறிய முயல் இனம் இவை.
நம் உள்ளங்கைகளுக்குள் 2 பிக்மி முயல்களை வைத்துவிடலாம் என்றால் எவ்வளவு சிறிய முயல்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். வீட்டில் வைத்து பிக்மி முயல்களை வளர்க்க விரும்பினாலும் வளர்க்க இயலாது. ஏனென்றால் பிக்மி முயல்கள் மிக மிக குறைந்த எண்ணிக்கை அளவே இருக்கின்றன.